Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். யார் அந்த சார் அப்படின்னு அதிமுக தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அரசு விளக்கமே கொடுக்கல. அரசு பொய்யை தோற்று வேறு எதுவும் சொல்லலை. மாசுங்கிறவரை அவனோட வீட்டில் போய் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ற காட்சியும் பார்க்கணும். அன்றைக்கி நைட்டே அவனோட அத்தனை சமூக வலைதளங்களுக்கும் முடக்கிட்டீங்க. அந்த ஏரியாவில் அவன் ஒட்டி எல்லா வால் போஸ்ட்டையும் கிழிச்சிட்டிங்க. அதையும் மீறி அந்த போஸ்ட் எப்படி வெளியே வருது? இல்லை சரி, அதே இடத்துல தான் முரசொலியில் வந்தது இருக்குது. திமுக காரர்னு நீங்கள் உங்கள் வாதத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட அரசு அவர் மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்கல, அவரை இப்போ வெளியே தான் இருக்காரு, அவர் எதுவும் இது பண்ணலைன்னா நீங்கள் சொல்கிற லாஜிக் இன்னமும் அவர் திமுகவோட உறுப்பினருங்கிறத ஏற்காம இருக்கிறாங்க திமுக. அவர் மேல் எந்த நடவடிக்கையும் இல்லை. அவர் 3 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணாங்கிறதும் பொய். முதல் நாள் விசாரணை கூப்பிடுறாங்க. திமுகவை சேர்ந்த அவருடைய நண்பர் ஒருவர் அதே ஏரியாவில் பொறுப்பில் இருக்கிறவர் அதே காவல் நிலையத்துக்குள்ளே போய் காவல் அதிகாரிகளை மிரட்டி இவர் வெளியே கூப்பிட்டு போகிறாரு. அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவருக்கு ஒரு அலைபேசி வந்ததாகவும் அந்த அலைபேசியில் அவர் சார்னு ஒருத்தட்ட பேசினதாகவும் பதிவாயிருக்கு. இவ்வளோ கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. இவர் நடந்திருக்க சம்பவம் முறையாக நடவடிக்கை எடுக்கலன்னு தெரியுது. இல்லை, என்ன நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்கிறீங்க? இன்னும் நடவடிக்கை எடுக்கணும். இன்னொரு நபர் யாரு சொல்லுங்க. அந்த நபரே இல்லதுன்றதான் சார் அரசுடைய விளக்கம். அதுக்கு தான் போராட்டம். அதுக்கு தான் யார் அந்த சார் இந்த பெண்ணை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரில் எப்படியெல்லாம் கேவலமாக எழுதக்கூடாதோ எழுதி அதை கசி வேற விடுறீங்க வெளியில் திட்டமிட்டு. இந்த பொண்ணு மேலே தான் தப்பு. ஏன்னா இந்த பொண்ணு நல்ல பெண் சந்தேகப்படுறீங்க. கண்டிப்பாக இது தேசியல் காப்பக ஆணையத்தில் யார் சார் நமக்கு தமிழ்நாடுக்கு இன்சார்ஜ்? தமிழ்நாடு இன்சார்ஜ் அவங்க பேர் அல்கா மிஸ்ரா. சரியா? இந்த அல்கா மிஸ்ரா அவர்களுக்கு நான் தொடர்பு கொண்டு பேசினேன். தேதி டைம் குறிச்சிங்க என்னது? இல்லை இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் கொடுத்த என்ஐசிலேருந்து அந்த லெட்டர் தான் மேடம் போட்டிருக்கேன். ஒரு 19 வயசு பெண் இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த சம்பவம். உங்கள் பேர் தான் உபயோகிக்கிறாங்க. என்ஐசிலேருந்து யாரும் இந்த வழக்கில் எடுக்கணும்னு என்னோட நோக்கம் கிடையாது. ஆனால் நீங்கள் இதை உறுதிப்படுத்தினா போதும் தான் கேட்டிருக்கேன். பதிலே இல்லை இது வரைக்கும். இல்லை, என்ஐசிலையா இப்போ தவறான தகவலை தரணும்? பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி எடுத்ததும் ஒன்று சிபிஐ விசாரணைலாம் கொடுத்துடல. அவ்வளோ அழுத்தம் எதிர்கட்சிகளிலிருந்து வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் சிபிஐ விசாரணைன்ற இடத்துக்கே நகர்ந்தாரே தவிர. இப்போ யார் வேண்டாண்ணா சிபிஐயில் போய் மேல்முறையீடு பண்ணுறவங்க யார் தடுத்தா? பொள்ளாச்சி வழக்கு சீக்கிரம் முடியும்னு யார் சொன்னாங்க? நாங்கள் சொன்னோமா? எதுவும் பண்ணாதீங்க, போய் கேளுங்க, கோர்ட்டில் கேட்காதீங்க நாங்கள் சொன்னோமா? இல்லை அந்த வழக்கு விசாரணைக்கு வாய்தா வாங்கன்னு நாங்கள் சொல்கிறோமா? நாங்கள் எங்களுக்கு தலையிடே இல்லையே. அப்போ இருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இவ்வளோ துரிதமாக செயல்பட்டாங்களா சார்? சார் அந்த நக்கீரன் கோபாலங்க எங்கே சார் 2 வாரமாக ஆளை காணும்? அண்ணா அடிக்காதீங்கன்னா அந்த பொண்ணு கேட்டதுன்னு அழுது எழுதாலும் 1 மணி நேரம் வீடியோ போட்டு சம்பாதிக்க தெரியுது இல்லை? இதே பொண்ணு இன்னைக்கு அண்ணான்னு கதறி இருக்குல்ல, எங்கே போனாங்க அவங்கெல்லாம்? வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுகவிலிருந்து திரு கோவை சத்யன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். யார் அந்த சார் அப்படின்னு அதிமுக தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அரசு போதிய விளக்கம் கொடுக்கலையா, இல்லை அந்த விளக்கத்தை ஏற்றுக்க அதிமுக தயாரா இல்லையா? அரசு விளக்கமே கொடுக்கல. அரசு பொய்யை தோற்று வேறு எதுவும் சொல்லலை. அதுதான் உண்மை. அதனால தான் உயர்நீதிமன்றமே ஒரு 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட விசாரணை குழுவை அமைச்சிருக்காங்க. ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர்னால ஒரு பையனை எதிர்க்க முடியல, அது ஒரு பொண்ணை பாலியல் குற்றம் புரிய வரான் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? ஒரு அடிப்படை உளவியல் ரீதியான விஷயம்தான். ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர்னால ஒரு பையனை, அதுவும் பாலியல் குற்றம் புரிய வர ஒருத்தனை எதிர்க்க முடியலன்னு நீங்கள் நம்புறீங்களா? மௌனம் சம்மதத்துக்கு அறிவு இல்லைங்கிறது தானே. இல்லைங்க, என்ன சுச்சுவேஷன்ல இருந்து அது தெரியாது. நம்ம இப்படி இருந்திருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி நான் அவங்கள அந்த சுச்சுவேஷனில் என்ன இருந்தால் சமாளிக்க முடியலன்னு கூட நான் சொல்லலாம். அது அவங்களுடைய பார்வை. ஆனால் என்ன நடந்துச்சுங்கிறதுல அதுக்கு அரசு கொடுத்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அரசு விளக்கமே கொடுக்கல. அரசு பொய்யை தோற்று வேறு எதுவும் சொல்லவே இல்லை. ஞானசேகர் திமுக சேர்ந்தவரா இல்லையா? இருக்கட்டும் சார், திமுக சேர்ந்தவரா இருந்தா என்ன சார்? அப்படியா? அப்புறம் இது வரைக்கும் அரசு இல்லைன்னு தான் சொல்லிட்டு சுத்துறாங்க. திமுக இல்லைன்னு தான் சொல்லிட்டு சுத்துறாங்க. அதுக்கு என்ன காரணம் காரியங்கள்? நீங்க அந்த போட்டோ எடுத்து ஆதாரமா காமிச்சீங்கன்னா அவங்க இப்படி ஒத்துப்பாங்க. எல்லாரும் தான் புகைப்படம் எடுக்கிறாங்க, வீடியோ எடுப்பாங்க. வீடியோ எடுத்தாச்சு. எல்லாரோடையும் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வாக்கிங் போகும்போது கூட சேர்ந்து வாக்கிங் போறாரு, ஜாக்கிங் போறாருங்கிறதுக்காக அவர் குற்றத்துக்கு இவர் உடனே நம்ம சொல்லிடுறோம். நான் உங்களோட சொல்லிடுறேன். இது வரைக்கும் என் வீட்டில் அமைச்சர் பதவியில் இருக்கும் பொழுது யாரும் உணவு அருந்தியது இல்லை. என் வீட்டில் எங்கள் இயக்கத்தை சார்ந்த யாருமே உணர்ந்து, நான் இயக்கத்தில் நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன். எங்கள் வீட்டில் யாருமே உணவு அருந்தியதில்லை. ஆனால் அந்த புகைப்படையும் பார்க்குறோம். மாசுங்கிறவரை அவனோட வீட்டில் போய் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ற காட்சியும் பார்க்குறோம்.
மாசு வந்து அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு பின்னாடி நடந்து வர காட்சியும் பார்க்குறோம். அதே சைதாப்பேட்டை தொகுதியில் அந்த துணை அமைப்பாளருங்கிற பதவிக்கு கீழே அவன் பேர் போட்டதையும் பார்க்குறோம். இது இந்த போஸ்ட் என்ன நீங்கள் சும்மா ரோட்லேருந்து எடுத்து வந்தோம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அவ்வளோ ஆதாரப்பூர்வமாக வெளியிடுறேன், நான் சும்மா போய் ரோட்டில் போய் அந்த போஸ்ட்டை கழிச்சு வந்து வெளியிடுறேன்னு நினைக்கிறீங்களா? அன்றைக்கி நைட்டே அவனோட அத்தனை சமூக வலைதள கணக்குன்னு முடக்கிட்டீங்க. அந்த ஏரியாவில் அவன் ஒட்டியிருக்க எல்லா வால் போஸ்ட்டையும் கிழிச்சிட்டிங்க. அதையும் மீறி அந்த போஸ்ட் எப்படி வெளியே வருது? காவல் ஆணையர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்து சொல்லி அந்த காவல் ஆணையருக்கே தெரியட்டும், அவங்க எந்த இடத்துல அந்த போஸ்டர் டிசைன் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல போய் தான் அந்த போஸ்டரை எடுத்தோம். இது ஒன்றுக்கு 2 தடவை உறுதிப்படுத்திக்கிட்டு என்ன யாருன்னு இது அதுக்கப்புறம் இந்த போஸ்டரை எடுத்தோம், அப்புறம் தான் வெளியிட்டோம். இல்லை சரி, அதே இடத்துல தான் முரசொலியில் வந்தது இருக்கு. திமுக காரர்னு நீங்கள் உங்கள் வாதத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட அரசு அவர் மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்கல, அவர் வந்து இப்போ வெளியே தான் இருக்காரு, அவர் எதுவும் இது பண்ணலைன்னா நீங்கள் சொல்கிற லாஜிக் இருக்குது. புகார் வருது, உடனடியாக கைது செய்கிறாங்க, ரிமாண்ட் பண்ணுறாங்க, இப்போ ஒரு சிறையில் இருக்காரு. ஸோ அரசுடைய நடவடிக்கைகள் எங்கே பிரச்சனை? நீங்கள் அந்த சம்பவம் நடந்து உங்களுக்கு புகார் கொடுத்த 13 அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ப்ரொசீஜர்ஸ் நடக்குது இல்லை? பொள்ளாச்சியில் 3 பேர் அதிமுகவை சேர்ந்தவர்கள், சிபிஐ விசாரணைன்னு சொல்லி எடப்பாடியார் உத்தரவிடுறார் இல்லையா? இங்கே இன்னமும் அவர் வந்து திமுகவோட உறுப்பினருங்கிறத ஏற்காம இருக்கிறாங்க திமுக. அவர் மேல் எந்த நடவடிக்கையும் இல்லை. அவர் வந்து 3 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணாங்கிறதும் பொய். முதல் நாள் விசாரணை கூப்பிடுறாங்க. திமுகவை சேர்ந்த அவருடைய நண்பர் ஒருவர் அதே ஏரியாவில் பொறுப்பில் இருக்கிறவர் அதே காவல் நிலையத்துக்குள்ளே போய் காவல் அதிகாரிகளை மிரட்டி இவர் வெளியே கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கு அடுத்த நாளைக்கு போராட்டங்கிற வடிவம் மாறுது, வலுப்பெறும் பொழுது இவர் திருப்பி அரெஸ்ட் செய்யப்படுகிறார். இதுதான் நடந்த உண்மை. இதெல்லாம் ஏன் மறைக்கிறாங்க? எல்லாத்துக்கும் மேலே அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவருக்கு ஒரு அலைபேசி வந்ததாகவும் அந்த அலைபேசியில் அவர் சார்னு ஒருத்தர்கிட்ட பேசினதாகவும் பதிவாயிருக்கு. இது நம்ம பதிவு பண்ணல, அந்த குற்றம் கொடுத்த அந்த பெண் சொல்கிறாங்க. ஏரோப்ளேன் மோட்ல இருந்தது, அப்படி ஒரு போனே வரல, அந்த சிச்சுவேஷன்ல பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்லப்பட்டது அப்படின்னு அது காவல் ஆணையர் விளக்கம் கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோ ஒரு வடிகட்டின போய் நான் சொல்லட்டுமா? அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் விசாரணைக்குன்னு ஒரு 15-20 பேர் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்க. அவங்களை எப்படி கூப்பிட்டுப்பாங்க விசாரணைன்னு சொல்லி? அதே மொபைல் ஃபோன் டவரில் பதிவு செய்த எண்களை வைத்துக்கொண்டு விசாரணைக்கு கூப்பிட்ருக்குறாங்க. அதில் இவரும் ஒருத்தர். ஃப்ளைட் மோடுங்கிறீங்க, மொபைல் ஃபோன் டவரில் அது பதிவாயிருக்குங்கிறீங்க, அந்த இடத்துல இருந்தாருன்னு சொல்கிறீங்க, எல்லாமே சொல்கிறீங்க. இதெல்லாம் காவல்துறை சொன்னதை நம்பணுங்கிறீங்க. ஆனால் அந்த பெண் சொல்கிறாங்க அவர் சார்னு ஒருத்தர்கிட்ட பேசினாங்க, அதை மட்டும் நம்ப மாட்டேங்கிறீங்க. அந்த பெண் கொடுத்த குற்றமே இப்போ தப்புங்கிறீங்களா, பொய்யுங்கிறீங்க? இல்லை, அந்த பெண் யாரோ ஒருத்தர் பேசுனாங்க அப்படின்னு புகார் இருக்கும்போது அவர் செல்போனை விசாரிக்கும் போது அவர் எடுத்து ஆய்வு பண்ணும்போது அது ஏரோப்ளேன் மோட்ல இருந்தது அப்படின்னு தான் காவல் ஆணையர் இந்த செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு. இந்த குற்றத்தை வந்து புரிந்தவர் அது பாதிக்கப்பட்ட பெண் சொல்லும்போது இதை மட்டும் பெண் மாற்றி சொல்லுங்கிற அவசியம் என்ன இருக்கு? அதாவது திட்டமிட்டு அரசியல் அதிகார வட்டத்தில் தொடர்பு இருக்கிறவர், நேரடியாக தொடர்பு இருக்கிறவர் மூடி மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. முதல் நாள் திடீர்னு அந்த பெண் வந்து அந்த சார்னு பொய் சொன்னதாகவும் இல்லை, அவர் வந்து பேசினாருங்கிறது தான் உண்மை. ஆனா அப்படி ஒரு அவர் சும்மா பேசியிருக்காரு, அந்த அப்படி ஒரு அழைப்பிதழே வரல, ஒரு காலே வரல அப்படிங்கிறது தான் கமிஷனர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அந்த செல்போன் டவர்ல எப்படி பதிவாச்சு அவரோட நம்பரு? அந்த செல்போன் டவர்ல அந்த நம்பர் ஆக்டிவா இருக்க போய் தான் பதிவாயிருக்குது. எப்படி பதிவாச்சு? இவர் அந்த இடத்துல இருந்தார். அதாவது முதல்ல திட்டமிட்டு முதல் கட்ட என்ன பண்ணாங்க, இந்த பெண்ணு மேலே அவதூறு பரப்பணும், இந்த பெண்ணை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரில் எப்படியெல்லாம் கேவலமாக எழுதக்கூடாதோ எழுதி அதை கசி வேற விடுறீங்க வெளியில். திட்டமிட்டு இந்த பொண்ணு மேலே தான் தப்பு, ஏன்னா இந்த பொண்ணு வந்து நல்ல பெண் சந்தேகப்படுறீங்க. கண்டிப்பாக இதில் டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு. திட்டமிட்டு இந்த ஐபிஎஸ்ல இருந்து டிஎன்எஸ்க்கு மாத்த ஊடகத்துல சில பேர் அப்படின்னு நான் சொல்ல, தேசிய தகவல் காப்பு ஆணையமே தேசிய சொல்றாங்க சார். என்னங்க சார் உங்களுக்கு என்ன சார்? தேசியல் காப்பக ஆணையத்தில் யார் சார் நம்மளுக்கு தமிழ்நாடுக்கு இன்சார்ஜ்? தமிழ்நாடு இன்சார்ஜ் அவங்க பேர் அல்கா மிஸ்ரா, சரியா? இந்த அல்கா மிஸ்ரா அவர்களுக்கு நான் தொடர்பு கொண்டு பேசினேன். இது ஊடகம் மூலமாக வெளியிட்டோம். இங்கே பாருங்க, தேதி டைம் குறிச்சிங்க, என்னது 31/12/2024. நேரம் சொல்லுங்கள் சார், எத்தனை மணிக்கு? 7:39 பேசுறீங்க. கூப்பிட்டு பேசினேன். இந்த அம்மா அப்படியே பேக் அடிக்கிறாங்க. இல்லை இல்லை இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இமெயில் கம்யூனிகேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறது ஏதோ வேறு ஏதோ ஒரு கபூர், சீமா கபூர்னு ஏதோ ஒரு பேரை சொல்லி
நீங்கள் உடனே அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. இல்லை மேடம், நீங்கள் தான் இன்சார்ஜ் தமிழ்நாடுக்கு என்ஐசின்னு சொல்லி உங்கள் வெப்சைட்லேயே போட்டிருக்கு மேடம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், என்ஐசிலேருந்து நீங்கள் கொடுத்த விளக்கம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மேலே ஹெட்டர் கிடையாது. அந்த என்ஐசின்னு கொடுத்த விளக்கத்தில் மேலே ஹெட்டர் கிடையாது, கீழே பேரை வேறு மறைச்சிருக்காங்க. யார் அந்த விளக்கம் கொடுத்தா அந்த பேரை வேறு மறைச்சிருக்கு மேடம், உங்கள் என்ஐசிங்கிற பேரை உபயோகப்படுத்தியிருக்காங்கல்ல, அதை நீங்கள் மட்டும் உறுதிப்படுத்தினா போதும்னு சொல்கிறேன். இல்லை என்னை மன்னிச்சிங்கன்னு சொல்லி வேகமாக ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. என்னங்க அந்த அம்மாவுக்கு அடுத்து நான் பதில் அனுப்பிச்சதுன்னு பாருங்கள். என்ஐசிலேருந்து நீங்கள் கொடுத்தது தான் மேடம் பதிலாக இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த என்ஐசிலேருந்து வந்த லெட்டர் தான் மேடம் போட்டிருக்கேன். ஒரு 19 வயசு பெண் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த சம்பவம், உங்கள் பேர் தான் உபயோகிக்கிறாங்க, என்ஐசிலேருந்து யாரும் இந்த வழக்கில் எடுக்கணும்னு என்னோட நோக்கம் கிடையாது, ஆனால் நீங்கள் இதை வந்து உறுதிப்படுத்தினா போதும் தான் கேட்டிருக்கேன். பதிலே இல்லை இது வரைக்கும். இல்லை என்ஐசியில் ஏன் இப்போ தவறான தகவலை தரணும்? அதை கேளுங்க. கள்ளக்கூட்டணியில் இருக்கிறப்ப பாஜக கேளுங்க. இதே ஒளிபரப்பு பண்ணுறீங்கல்ல, இதே வேகத்தோட போய் பாஜக போய் கேளுங்க, நீங்கள் எதுக்கு திமுக காப்பாற்றுறதுக்கு வேகமாக ஓடி வரீங்கன்னு கேளுங்க. வேணால் இந்த நாகரிகம் கிடையாது, அந்த அம்மாவோட ஃபோன் நம்பர் பொதுவெளியில் வெளியக்கூடாது, அந்த அல்கா மிஸ்ரா நம்பர் வேணால் உங்களுக்கு மொபைல் நம்பர் வேணால் உங்களுக்கு தரேன், தைரியம் இருந்தால் கேளுங்க. இந்த உரையாடல் நடந்துச்சா வேணால் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த உரையாடல் நடக்காமல் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுல்ல, இந்த உரையாடல் நடக்காமல் இப்போ அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண் அங்கே ஒருத்தன் ஒரு சாரில் பேசியிருக்கான்னு சொன்னால் ஒரு போலீஸ்காரன் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்து காதில் பூ சுற்றினா நம்புறதுக்கு நான் ஒன்றும் இழிச்ச வேண்டியதில்லை. ஏதோ ஓரளவுக்கு சரி உருட்டலாம், ஓரளவுக்கு யாரோ அதிகார வர்க்கத்தில் அழுத்த வருதுன்னு காப்பாற்றலாம். அதுக்குன்னு ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவீங்க, அந்த பொண்ணு வந்து தவறாக நடந்துகிட்டு இருந்துச்சு, அப்போ தான் இவன் போனால் பண்ண வச்சாருமீங்க. எவ்வளோ ஒரு கேவலமாக இறங்கி எவ்வளோ தரந்தான்னு நடந்துக்கிறீங்க. சரித்திர பதிவேடு குற்றவாளி இவ்வளோ கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது, இது ஒரு நடந்திருக்கு சம்பவம், முறையாக நடவடிக்கை எடுக்கலன்னு தெரியுது. இல்லை என்ன நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்கிறீங்க? என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இன்னொரு நபர் யாரு சொல்ல சொல்லுங்க. அந்த நபரே இல்லதுன்றதான் சார் அரசுடைய விளக்கம். அதுக்கு தான் போராட்டம், அதுக்கு தான் யார் இருந்தது சார், அதுக்கு தான் போராட்டம் சார். அது நீங்க வந்து சந்தேகப்படுறீங்க சார், ஆனா அந்த இதுல வந்து அரசு தெளிவா சொல்றாங்க, நீங்க இது அரசியல் ஆக்குறதுக்காக தான் யார் அந்த சார் எடுத்து இது பண்றீங்கிறதா அமைச்சர் ரகுபதியோட விமர்சனம். ஒரு ஞானசேகரை வந்து விசாரணைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டீங்கல்ல, எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் சிசிடிவி இருக்குல்ல, அந்த விசாரணையை பண்ற சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட சொல்லுங்க. அப்போ தெரியும் யார் வந்து அவனை கூப்பிட்டு போனா, என்ன போலீஸ்காரங்க மிரட்டி கூப்பிட்டு போனான்னு தெரியும். எதுக்கு அந்த நபர் அங்கே வரணும், அவருக்கு திமுகவுக்கு என்ன தொடர்பு, இல்லை திமுக வழக்கறிஞர் பிரிவில் அவர் என்னவா இருக்காரு அப்படின்னு கேட்டு நீங்களே தெரிஞ்சுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் கேமரா இப்போ வேலை செய்யாது, அதாவது சம்பவம் நடந்த உடனே அடுத்த நாளைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் அத்தனை கேமரா வேலை செய்யாது. ஆனால் கமிஷனர் பேட்டி கொடுக்கும் மட்டும் 57 கேமரா தான் வேலை செய்யல, 13 வேலை செய்யுது. அதே மாதிரி தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கேமரா வந்து வேலை செய்யாமல் போயிருக்கும். இந்த மாதிரி கேட்டோம்னாக்கா உடனே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஆதாரமும் காணாமல் போயிருக்கும். அதானே சார்? இப்போது அரசு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் திமுகவில் இருக்கிறதா இருக்கட்டும், அவர் திமுகவில் பொறுப்பில் இருக்கிறதா இருக்கட்டும், இவர் கட்சி அவர் மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படி இருக்கும். அவர் மேலே சட்ட ரீதியான எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க இருக்காருல்ல, அவ்வளோதான் விஷயம். இந்த பதிலே போதும். அப்போ எதுக்கு அழுத்தம் போலீஸ்க்கு வருதுன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை சார், அழுத்தம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து அது வந்து அதிமுக நினைக்கிறது சார். அதிமுக வந்து அது அரசியல் ஆக்கணுங்கிறதுக்காக அதை கையில் எடுக்கிறாங்கிறது தான் அமைச்சருடைய விமர்சனம். அமைச்சர் நேற்று அந்த அமைச்சர் ரகுபதி எழுதின கடிதத்தில் அதை தான் தெளிவாக சொல்றாரு. நீங்க தான் பொண்ணு கேரக்டர் அசாசினேட் பண்றீங்க, நீங்க தான் திரும்ப திரும்ப இத போராட்டங்கிற பேர்ல பண்ணி அந்த பொண்ணை வந்து நீங்க தான் வந்து அதிமுகவை கஷ்டப்படுத்துறீங்கன்னு அவர்கள் அதிமுக எஃப்ஐஆர் வெளியிட்டது. வேணும்னே கூப்பிட்டு 2 பத்திரிகையாளருக்கு எஃப்ஐஆர் கொடுத்தது அதிமுக தான் கொடுத்துச்சா? அதிமுக சார் கொடுத்துச்சு, அரசு கூப்பிட்டு பத்திரிகையாளர் கொடுத்தது. ஆமாம், அது ஒரு விவாத மேடையில் ஒருத்தர் பெருமையாக பேசினார்ல, என் பத்திரிகையை சேர்ந்த 2 பேருக்கு எஃப்ஐஆர் காப்பி கிடைச்சதுன்னு பேசினார்ல, பெருமையாக பேசினாரா இல்லையா உங்க விவாத மேடையில்? டிவியில் நடக்கிற என்ன சார் எல்லாமே சரியாக நடக்குதுன்னு அப்புறம் எதுக்கு நான் நீங்களும் இங்கே பேசிட்டு அப்புறம் எதுக்கு எதிர்கட்சி நாங்கள் பாட்டுக்கு போராடிட்டு போகிறோம்? கூட வழக்கம் போல் திமுக என்ன சாமர் வீசணும் வீசிட்டு போட்டோம், அவ்வளோதான். வேற என்ன? எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா அப்புறம் நான் நீங்க உட்காந்து பேசிட்டு அப்புறம் ரோட்ல போராடுறவங்களுக்கு நான் வேலை வெட்டி இல்லாம போராடிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க அரசியலுக்காக போராடுறீங்கிறதா திமுக அரசியல்ல என்ன சார்? மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுதான் அரசியல். அது இல்ல என்ன சொல்ல முடியும்? அரசு முறையான நடவடிக்கை எடுத்து நீங்க இது மூலமா வந்து அரசுக்கு களங்கம் கற்பிக்கிறதுக்காக நீங்க கையில எடுக்கிறீங்கிறது தான் அவங்க விமர்சனம். இதெல்லாம் நாமளே எழுதி வேணா சந்தோஷப்படுத்தல. துண்டு சீட்டு கொடுக்கும்போது தமிழகத்தில் ஆட்சி சிறப்பாக நடக்குதுன்னு படிச்சு துண்டு சீட்டை படிச்சு ஸ்டாலின் சந்தோஷப்படுவார்ல, அது மாதிரி நாமளே சொல்லிக்கலாம். மிக இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது, மிக அதிகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, பாதிக்கப்பட்ட பெண்ணை கண்ணீர் மல்க நன்றி கூறினார். இப்படிலாம் நம்ம என்ன வேணா பேசிக்கலாம். இது பேசினாலும் அதெல்லாம் உண்மையாயிருது. அதில் கற்பழிப்புன்னு அதில் எழுதுனா அந்த பொண்ணை வந்து மெடிக்கல் செக்கப்பு கூட்டு போகணுங்கிற ஒரே காரணத்தை வேணும்னே அதை கற்பழிப்புன்னு போடாமல் வேணும்னே வந்து வேற மாதிரி அதை எழுதி அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த பெண்ணை ப்ரைவேட் ஆஸ்பத்திரி வரைக்கும் அனுப்புற அளவுக்கு இந்த காவல்துறை வந்து கேவலமான வேலை பார்த்துருக்கு.
இவ்வளோ ஏன் சார் இது வரைக்கும் பொது வழியில் இருக்கிறதா நானும் சொல்கிறேன். அந்த பெண் வந்து இதுக்கு என்ன ஆதாரம் சார்? இது குற்றச்சாட்டு சார். இது சார் விசாரணை பண்ணுங்க சார். ஏன் சார் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் சார் நடந்துட்டு இருக்கே சார்? எங்க நடக்குது? நீதிமன்ற காவல் எடுத்து ஆஸ்பத்திரி படுக்க வச்சு விசாரணை நடந்துட்டு இருக்கா? அடுத்து போலீஸ் கஸ்டடி கேட்பாங்கல்ல சார்? போலீஸ் கஸ்டடி கேட்டு விசாரிக்க போறாங்க. கேக்குறீங்க என்ன? உடனே இது பண்ணி உடனே விசாரிச்சு உடனே உங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துறணுமா சார்? இப்பவே எதுக்கு போலீஸ் கஸ்டடி எடுக்கல? இப்போ எதுக்கு நீதிமன்ற கஸ்டடி? உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஆஜர்படுத்தும் போது நீதிமன்ற கஸ்டடிக்கு அப்புறம் போலீஸ் வந்து அவங்க மனு போட்டு போலீஸ் கஸ்டடி கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கும், எடுத்து விசாரிப்பாங்க. இதுதான் நாங்க சொல்ற வாதத்துக்கு வலு சேர்க்கறதுக்கு தான் நீங்க கொடுக்கறது எல்லாமே. ஒரு அமைச்சர் லெவல்ல அழுத்தம் வருது, போலீஸ்க்கு அதுக்கு நிர்பந்தம் இருக்கு. இல்ல அமைச்சர் லெவல்ல அழுத்தம்ங்கிறது உங்க இன்டர்பிரேஷன் சார். அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது சார். நீங்க பாருங்க சார், நான் வந்து போய் அந்த பெண்ணை கெடுக்கல. அந்த இடத்துல நான் இல்லை, நீங்க இல்லை. நான் விசாரணை முறையா நடக்கலன்னு எங்களுக்கு வந்து தகவலின் அடிப்படையில் அது எஃப்ஐஆர் பதிவு சந்தேகம் தான் அது அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இல்லை அந்த பொண்ணு போய் சொல்லுங்கள், பேட்டியும் கூட முடிச்சுக்குவோம். நாங்கள் பாட்டு போடுற வேலையை பார்த்துட்டு மக்கள் நம்புறாங்களா இல்லையான்னு மக்கள் நம்பட்டும். அதை இல்லை சார் எல்லாமே சரியாயிடுச்சு சார் அப்படி நீங்க சொன்னா எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லி நம்பக்கூடிய ஊடகம் அரசுமே சம்பவத்தை மறுக்கல, அங்க ஒரு தவறு நடந்திருக்குன்றத மறுக்கல, பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுன்றத மறுக்கல, அங்க ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காருன்றத எதையுமே அரசு மறுக்கல. அதுக்கான நடவடிக்கைகள் விசாரணை போயிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் இதை வச்சு ஏன் அரசியல் பண்றீங்க, இது ஒரு பெண்ணுடைய இது சம்பந்தப்பட்டது, இதை போய் எதுக்கு அரசியல் பண்றீங்கிறது தான் அவங்க விஷயம். பொள்ளாச்சியில் யாருக்குமே இந்த ஞான உதவி வரல, எந்த ஊடகத்துக்குமே இந்த ஞான உதவி வரல. சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை பண்ணதுக்கப்புறம் கூட யாருக்கு இந்த ஞான உதவி வரல. அதுக்கப்புறமும் சம்மந்தப்படுத்தி பேசி இங்கே இருக்கிற உதயநிதி போய் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்பார், இனிமேல் நான் அவரை சம்மந்தப்படுத்தி பேச முடியாது. அது வரைக்கும் ஊடகம் வாய்மூடி மௌனியாக தான் இருக்கும். அது வரைக்கும் அது வாய்மூடி இருக்கிற மௌனியாக இருக்கிற ஊடகம். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த பாஷ் கமிட்டியில் 100 கம்ப்ளைண்ட் இருக்குன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவார். அமைச்சர் வந்து பாஷ் கமிட்டிகிட்ட கம்ப்ளைண்ட்டே இல்லைன்னு வாய்க்கூசம் போய் சொல்லுவார். திடீர்னு முதல் நாள் வந்து 100 கேமரா வேலை செய்யலாமாங்க, அடுத்த நாளைக்கு 57 தான் கணக்கை மாற்றி சொல்லுவாங்க. முதல் நாள் வந்து யாருமே இல்லை, பிரச்சனையே இல்லை அப்படிம்பாங்க, அடுத்த நாளைக்கு இவரை கைது பண்ணோம்பாங்க. இல்லை மாறி மாறி பேசி ஒரு கற்பழிப்புன்னு ஒன்று எழுதுனா அவங்கள வந்து மெடிக்கல் செக்அப் கூட்டு போகணுங்கிறத தவிர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்கு அதை மூடி மறைக்கணும்னு சொல்லி அதை இல்லாமல் எஃப்ஐஆர் எழுதுவாங்க. விசாரணைன்னு கேட்டால் எல்லாமே சரியாயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் எதுக்கு சார் ஹைகோர்ட் 3 பேரை வச்சு எஸ்ஐடி கொடுக்குறாங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே சிறப்பாக இருக்குது, எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு, இதில் ஒன்றுமே இல்லை, சந்தேகம் தான் பண்றீங்க. அந்த சந்தேகத்துக்கு இது தேவையில்லைன்னா அப்புறம் சார் ஹைகோர்ட் 3 பேர் சொல்லி எஸ்ஐடி சொல்லுது. இல்ல சார், நடந்த ப்ரொசீஜர் அடிப்படை கேள்வி, நடந்த ப்ரொசீஜர்ல ஏதாவது சிக்கல் இருக்கு? அடிப்படை கேள்வி சார். இல்ல நான் என்ன சொல்றேன், காவல்துறை ப்ரொசீஜர் எல்லாமே சரி, உடனே அவர் கூட்டி போய் தூக்குல போடணும்னு சொல்றீங்களா? நடந்த எல்லாமே சட்டப்படி தானே சார் செய்ய முடியும். நடந்தது எல்லாமே ப்ரொசீஜர், நடந்தது எல்லாமே சரியா இருந்ததுன்னா எதுக்கு சார் வந்து கோர்ட் வந்து 3 பேர் இருக்கிற ஆபீசர் வச்சு எஸ்ஐடி தனியாக அமைக்கணும் எதுக்கு சார் சொல்றாங்க? அடிப்படையே கேட்டுக்குவோம் சார். நடந்தது எல்லாமே சரியா இருக்கு சார், அப்புறம் சார் கோர்ட் 3 பேர் கொண்ட ஆபீசர் வச்சு எஸ்ஐடி போடணும்னு எதுக்கு சார் சொல்றாங்க? சொல்லுங்கள் சார், தெரிஞ்சுக்கலாம், மக்களுக்கு தெரியட்டும் சார். எனக்கும் தெரியும், இங்கே சட்டம் இருக்குது, காவல்துறை இருக்குது, கம்ப்ளைண்ட் கொடுத்தா சட்டத்தின் படி நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மீறி கோர்ட்டுக்கு போனால் நடவடிக்கை எடுத்த கோர்ட்டு பார்க்க போகுது, ஆமாம் நடவடிக்கை சரியாக தான் எடுத்திருக்கு, ஆதாரம் என்னன்னு கேட்பாங்க, ஆதாரம் கொடுப்பாங்க, இப்படி தான் வழக்கு போகும் இல்லையா? ஆனால் இந்த வழக்கில் மட்டும் எதுக்கு சார் கோர்ட் எஸ்ஐடின்னு போகுது? ஆனால் எல்லாமே சரியாக இருக்குது சார், நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை சார், சிறப்பாக நடவடிக்கை எடுத்தாங்க சார். உடனே அவனை பிடிச்சிட்டாங்க சார், காலை உடஞ்சாலும் அவனை வந்து சொகுசு ஜீப்பில் உட்காந்து வச்சு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்காங்க சார். 1 மணி நேரத்தில் முழு கையில் கட்டு போட்டிருக்கிறோம், 1/2 மணி நேரத்துக்கு இங்கே மட்டும் கட்டு போட்டிருப்பான் சார். அவ்வளோ குணப்படுத்துகிற திறமை கூட காவல்துறைக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது சார். ஒருத்தர் தான் பண்ணான், ஒரு பிரச்சனையும் இல்லை, நடவடிக்கை சிறப்பாக இருக்குது. கமிஷனர் போய் சொல்லிட்டாரு, அமைச்சர் உண்மை சொல்கிறாரு, அப்படி கூட வச்சுட்டா கூட அப்புறம் எதுக்கு சார் இதெல்லாம் சொல்கிறாங்க கோர்ட்டு? சார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அமைச்சர் சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்களும் அதை இப்போ கோட் பண்ணீங்க. இந்த பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி எடுத்ததும் ஒன்று சிபிஐ விசாரணைலாம் கொடுத்துடல. அவ்வளோ அழுத்தம் வந்து எதிர்கட்சிகளிலிருந்து வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் சிபிஐ விசாரணைன்ற இடத்துக்கே நகர்ந்தாரே தவிர அவர் என்ன சிபிஐ விசாரணை இப்பவுமே அது ஏன் அந்த விசாரணை இன்னும் சிபிஐ கிட்ட முடங்கி கிடக்குன்னா அதிமுக பாஜக கள்ளக்கூட்டியில் இருக்கனால தான் அந்த விசாரணை இன்னும் துரிதமாகாம. இப்போ யார் வேண்டாண்ணா சிபிஐயில் போய் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு இவங்களை யார் தடுத்தா? பொள்ளாச்சி வழக்கு சீக்கிரம் முடியும்னு யார் சொன்னா? நாங்கள் சொன்னோமா? எதுவும் பண்ணாதீங்க போய் கேளுங்க, கோர்ட்டில் கேட்காதீங்க நாங்கள் சொன்னோமா? இல்லை அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து வாய்தா வாங்கன்னு நாங்கள் சொல்கிறோமா? நாங்கள் இவங்க தலையிடே இல்லையே. அது இவங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக போராட்டம் பண்ணல, எடுத்தோன்னே எடப்பாடியோட முடிவு அது. இந்த விஷயம் வந்து அதிமுக அவனை கட்சி விட்டு தூக்கி இதை வந்து சிபிஐ வழக்குக்குன்னு சொல்லி பரிந்துரை பண்ணது உடனே இவங்க போராட்டங்கிறடலாம் ஒன்றும் இல்லை, சும்மா அதை ஊதி பெருசாக்குனது தான் அதிமுக. அந்த நடவடிக்கை கேட்டோம், நாங்கள் கோர்ட்டில் கேட்டோம், சிபிஐ விசாரணை கேட்குறீங்க, நாங்கள் கேட்டோம். இல்ல அரசு காவல்துறை நடவடிக்கை அதான் வித்தியாசம். இங்க இருக்கிறவங்க திமுகல ஒரு பொறுப்புல இருக்கா, துணை அமைப்புல, இன்னொருத்த வந்து வட்ட செயலாளர் ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்கு, இல்ல அமைச்சர் வரைக்கும் நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய ஆளுங்கிற தகவல் வருது, அதனால சிபிஐ விசாரணை கேட்கிறோம்.
இந்த 3 பெண்களை வச்சு நீங்கள் வந்து விசாரணை ஒழுங்காக நடக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அவருக்கு மேல் ரேங்கில் இருக்கிற கமிஷனருக்கே இவ்வளோ ப்ரெஷர் போட்டு அழுத்தம் கொடுத்து மடம் மாற்றுற ஆட்கள், கள்ளக்குறிச்சியில் ஒரு கலெக்டரையே போய் சொல்ல வச்ச ஆட்கள் இவங்க தலைமையில வந்து விசாரணை ஒழுங்கா நடக்குமா? இல்ல சார், அதுதான் சார், நீங்க திரும்ப திரும்ப அதுக்குள்ள ஒரு கான்ஸ்பிரசி தான் வைக்கிறீங்களே தவிர அதுக்கு இந்த விசாரணை ஆகட்டும், இந்த ப்ரொசீஜர் ஆகட்டும், அதுக்குள்ள நீங்க நான் திரும்ப திரும்ப கேட்கறேன், அதுல எங்க குறை இருக்குன்னு நான் கேட்கறேன். ஏதாவது நடவடிக்கைகள்ல அவர் அரெஸ்ட் பண்ணல, அவரை கைது பண்ணல, அவர் வந்து இப்ப வீட்டுல தான் இருக்காரு, ஜாமீன்ல இருக்காரு, அவர் மேல வழக்கு செக்ஷன் ஸ்ட்ராங்கா போடல, இப்படி ஏதாவது உங்களுக்கு ப்ரொசீஜர் ஏதாவது சொல்லுங்க. நீங்க ஞானசேகர் ஒருத்தர் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டு பேசுறீங்க. நான் அதுக்காக முதல்ல அடிப்படை கேள்வியை கேட்டேன். ஒரு பையன் ஒரு பொண்ணுனால ஒருத்தர் எதிர்க்க முடியல, நீங்க நம்புறீங்களான்னு கேட்டேன். நீங்க 2 நிமிஷம் அமைதியா இருந்தீங்க. ஊடகவியலாளர் இல்லாம என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா அடிப்படை மனித உளவியல் கேள்விதான் கேட்டேன். அடிப்படை உளவியல் இல்ல, அதையும் தாண்டி நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கொஞ்சம் பேச விடுங்க சார். அதையும் தாண்டி அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற குறிப்பிட்ட கூடிய விஷயத்தை வச்சுதான் நான் அதுக்கு தான் போராட்டம். எதையுமே இங்க கற்பனை கிடையாது. எதுவுமே இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கிறதெல்லாம் கிடையாது. எதுவுமே கற்பனை கிடையாது. எஃப்ஐஆர் வெளியிட்டது இவங்க தான், அந்த பொண்ணை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும். இந்த அடிப்படையில தான் கேட்கறோம் சார். அதெல்லாம் நடக்காது சார். பிஎன்எஸ் அப்படி சர்வர்லாம் மைக்ரேட் ஆகும்போது அந்த எரர்லாம் வராது சார். சும்மா எவனோ ஒருத்தர் பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்ல சொல்லுங்க இந்த கதையெல்லாம். பிஎன்எஸ் சர்வருக்கு மைக்ரேட் ஆகும்போது ஏன் சார் 70,000 போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிஎன்எஸ்ல இன்டகிரேட் பண்ணிட்டோன்னு சொல்லி 2 வாரம் ஆகல, அதுக்குள்ள சும்மா எஃப்ஐஆர் மைக்ரேஷன் போய் பிஎன்எஸ் சர்வர் மாறும்போது லீக் ஆயிடுச்சுன்னு எவங்க அதில் சார் பூ சுத்துறீங்க? அதெல்லாம் போங்க சார். எவனோ உட்காந்துருப்பான், எவனோ ஒருத்தர் இதை நம்புறதுக்கு அவன்கிட்ட போய் சொல்ல சொல்லுங்கள். நான் தான் உங்களுக்கு ஆதாரம் காமிச்சேன். என்ஐசி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன், பயந்து நடுங்கிறாங்க பதில் சொல்கிறதுக்கு. நீங்கள் சொன்னீங்களே அந்த கள்ள கூட்டணி பாஜக, அவங்க தான் இப்போ காப்பாற்று உள்ள வந்திருக்காங்க. அதுக்காக தான் கவர்னர் ரிப்போர்ட்டு போய் என்னாச்சுன்னு தெரில, NCW போய் என்னாச்சுன்னு தெரில. அப்புறம் என்ஐசி சொல்லி பதிலான என்ஐசி பதில் சொல்ல மாட்டேங்குது. இப்போ உளுந்தடிச்சு திமுக காப்பாற்றுறதுக்கு பாஜக வந்திருக்கு. இப்போ நீங்க சொன்னதான் ஸ்டேட்மெண்ட். ஆனா அப்போ வந்து சிபிஐ நடந்துட்டு இருக்கு வழக்கு, யாருமே தடுக்கல. அப்புறம் போய் அண்ணாமலை ஏன் போய் கவர்னரை பார்த்து இந்த விவகாரம் தொடர்பா புகார் மனு கொடுக்கணும்? கொடுத்து என்னாச்சுன்னு கேளுங்களேன். அடுத்தது கவர்னர் விசிட்டே என்னன்னு தெரியலங்கிறேன் நான். அண்ணாமலை போய் கொடுக்குறாரு, கொடுக்காம விடுறாரு, அது அவரோட அரசியல் நகர். நீங்க பாஜக திமுக கள்ளக்கூட்டணிங்கிறீங்களே, அவர் கள்ளக்கூட்டணியில இருந்தா அவர் ஏன் போய் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சி சம்பவத்துல இப்ப டக்குன்னு ஒரு வார்த்தை விட்டீங்க, அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணி இருக்காதான் பாஜக காப்பாத்து திமுக சொல்றாங்க. நீங்க அப்பதான் அதை தான் நானும் சொல்றேன். இப்போ அமைச்சர் சொன்னாங்கன்னு நான் சொல்றேன், அது ஆதாரத்தோட சொல்றேன். இல்ல கவர்னர் போனாரு என்னன்னு தெரியல, NCW போனாங்க என்னன்னு கேட்ட நாங்க வந்து எங்களோட ரிப்போர்ட்டை கடைசியா கொடுக்குறோம் அப்படின்னு NICல வந்து அனுப்பிச்சாங்கன்னு NIC கூப்பிட்டு கேட்டா அந்த அம்மா ஃபோன் எடுக்க மாட்டேங்குது, பதில் சொல்ல மாட்டேங்குது, எனக்கு தெரியாதுன்னு நழுவி ஓடுறாங்க. அப்புறம் இது திமுக காப்பாத்தாம என்ன கேட்டா 2 பேர் இருக்காங்கன்னு கேட்டா அதுவும் ஒத்துக்க மாட்டீங்க. அந்த பொண்ணு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், இல்லை அதுவும் ஒத்துக்க மாட்டீங்க. இவன் திமுகவில் இருக்கான், அதுவும் ஒத்துக்க மாட்டீங்க. இவன் மேலே கட்சி ரீதியாக நடவடிக்கை இல்லை, அதுவும் ஒத்துக்க மாட்டீங்க. எல்லாமே சரியாக நடக்குது. அப்புறம் எதுக்கு சார் இத்தனை பேர் போராடுற? அத்தனை பேர் என்ன நியாயம் கிடைக்காம சும்மா வேலை வெட்டி இல்லாமல் காவல்துறை மேலே தொடர்ந்து சந்தேகத்தை எழுப்புறீங்க. ஆனால் இதே காவல்துறை தான் 2022 இந்த பரங்கிமலையிலேருந்து ரயிலேருந்து ஒரு பொண்ணு கீழே தள்ளிவிட்ட வழக்கில் 2 ஆண்டுகளில் வழக்கு முடிச்சு அந்த குற்றவாளிக்கு இன்னைக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. இதே தமிழக அரசு நடத்தின வழக்கு தான் அது. ஸோ நீங்கள் திரும்ப இங்கே தான் அமைச்சர் உங்கள் மேலே சந்தேகப்படுறாரு. பெண்கள் பாதுகாப்புலையாகட்டும், இந்த மாதிரியான வழக்குகள் விசாரணையாகட்டும் அரசு துரிதமாக தான் இருக்கு. எதிர்கட்சிகள் தான் அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த வழக்கை வந்து அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய பிரைமா பேசிய குற்றமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கம்பேரிசனே ரொம்ப அபத்தமான கம்பேரிசன் நான் நினைக்கிறேன். அவ பெரிய சாதனை அது. குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா அது அவங்களோட கடமை சார். இல்ல சார், நாம இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம்னா பாருங்க, இல்ல சார் ஒரு நிமிஷம், நம்ம இப்ப எங்க என்ன பேசிருக்கோம்னா அது அவங்களோட கடமை. ஒரு மக்களை காக்க வேண்டியது அவங்களோட கடமை. செய்யலங்கிறதுதான் குற்றச்சாட்டுங்கிறோம். அதனால இதே அரசு இது தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? விட்டுருவாங்களா அப்ப அவனை? அப்ப எதிர்கட்சியெல்லாம் பார்த்துட்டு சும்மாவா இருக்கும்? என்ன சார் பேசுறோம் நம்ம? அது அவங்களோட கடமை சார். அதுக்கு தான் அந்த துறையே இருக்கு, அதுக்கு தான் அந்த டிபார்ட்மெண்ட். சந்தேகப்படுறீங்களே இதே காவல்துறை. நான் எங்க சார் சந்தேகப்படுறேன்? நான் அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிறதா கேள்வியா கேட்கிறேன். அதை ஏன் மறுக்கிறீங்க? இந்த கேள்வியை கூடாதா? விசாரணைக்கு ஞானசேகர் வர சொல்லி அன்னைக்கு அனுப்பிச்சிட்டாங்களே சாயங்காலம். முதல் நாள் வந்தால ஞானசேகர், ஒத்துக்கிறீங்களா? அதையாச்சு ஒரு 20 பேரை விசாரணை கூப்பிட்டதுல ஞானசேகர் ஒருத்தர் வந்தாரு, போனால் அதுக்கு அடுத்த நாள் தான் அவர் கைது பண்றாங்க. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க அவர் விசாரணை பண்ண அன்னைக்கு அந்த CCTV வெளியிடுங்கன்னு கேட்கறது என்ன சார் தவறு இருக்கு? வேற என்ன கேட்க முடியும்? ஒரு சாமானியனா அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என் குடும்பத்திலையும் பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறக்காக நான் அதை சொல்றேன். அதுக்கும் அரசு தானே சார், அதுக்கும் அரசு. அந்த அரசு முதல்ல உண்மையை சொல்லி தான் நம்பிக்கை வந்திருக்கும் சார். அரசு முதல்ல இருந்தே பொய்யத்தானே சொல்லுது.
திடீர்னு கேமரா ரிப்பேர் ஆகிற எல்லா கேமராவும் திடீர்னு 13 கேமரா தான் வேலை செய்யும். திடீர்னு பிஓஹெச்எஸ்ல வந்து கம்ப்ளைண்ட்டே கிடையாது. ஆனால் திடீர்னு 100 கம்ப்ளைண்ட் இருக்கு. பொள்ளாச்சி விவகாரத்துல இவ்வளவு சார் நான் என்ன கேட்கிறேன், பொள்ளாச்சி விவகாரத்துல அப்ப இருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இவ்வளவு துரிதமா செயல்பட்டாங்களா சார்? எதிர்க்கட்சிகள் எவ்வளவு பிரஷர், எவ்வளவு எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி வச்ச ஒரே சம்பவமே நடக்கல ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இருந்து யாருமே அந்த மாதிரி எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அந்த கட்சி அதிமுகவை சார்ந்தவர் தான். ஒரு புலனாய்வு பத்திரிகை வீடியோ ஆதாரம் எல்லாம் வெளியே விட்டு அது பெரிய இஷ்யூ ஆகி எதிர்க்கட்சிகளா போராட்ட கையில எடுத்து கேளுங்களேன் சார். அந்த அவருங்க கேளுங்களேன் சார். அந்த நக்கீரன் கோபாலன் எங்க சார் 2 வாரமா ஆளை காணும்? அவர் செஞ்ச வேலைக்கு கிரெடிட் கொடுத்த மாதிரி இருந்தா இல்ல நான் எதிர்பார்க்கல. இல்ல நான் இந்த கேள்வி கேட்கல, என்ன தப்புன்னு கேட்கிறேன். என்ன தப்புன்னு கேட்கிறேன். அண்ணா அடிக்காதீங்கன்னா அந்த பொண்ணு கேட்டதுன்னு அழுது எழுதலாம் 1 மணி நேரம் வீடியோ போட்டு சம்பாதிக்க தெரியுது இல்ல? இதே பொண்ணு இன்னைக்கு அண்ணா அண்ணான்னு கதறி இருக்குல்ல, எங்க போனாங்க அவங்கெல்லாம்? 1/2 மணி நேரம் ஒரு அவங்க தான் பெரிய துப்பறி சாம்பு டீம் வச்சிருக்காங்களா, துப்பறியும் புலியா இருக்காங்கல்ல, எங்க போனாரு கேளுங்க. இது நாங்கள் கேட்கல சார். சமூக வலைத்தளத்தில் 4 நாளாக கேட்டு எடுக்கிற விஷயம் அது. அன்னைக்கு பொங்கின சமூக ஆர்வலர் எங்க சார் இன்னைக்கு ஆளையவே காணும் யாரையும். குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்காரு சார். அப்போ பொள்ளாச்சியில் ரோட்ல சுற்றி இருந்தாரு சும்மா. அதுக்கப்புறம் எப்ப கைது செய்யப்பட்டாரு? இங்க 3-4 கைது பண்ணிட்டாங்க. எப்ப கைது செய்யப்பட்டாரு? அப்போ என்ன சொல்றாருன்னா, நான் இப்போ என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு குற்றவாளி கைது பண்ணிட்டோம், அதோட நீங்க எதுவும் பேசாதீங்க, கற்பனை கட்டாதீங்க, 2வது குற்றவாளியே கிடையாது அப்படின்னு அதிமுக நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை போட்டு போங்க அப்படிங்கிறீங்க. அந்த பொண்ணுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரியல சார். இங்க கேளுங்க சார், அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரியல சார். பாவம் தெரியாம கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. பாவம் பொண்ணு போய் சொல்லிடுச்சு எஃப்ஐஆர்ல. போதுமா சார்? சந்தோஷமா சார்? பொய்யெல்லாம் சொல்ல சார். ஆனா அப்படி வேற என்ன சார் பேசுனது? அவர் என்ன கதையா இருக்கு? என்ன விசாரணையில எப்படி தெரிய வந்து சும்மா அவசரப்படுறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு என்ன அவசரம்? என்ன அவசரம்? எப்போ அந்த பொண்ணு வந்து 10 வருஷம் கழிச்சு வந்து வந்த பிறகு விசாரணை நடத்தணும்னு எதிர்பார்க்கறீங்களா? நான் சொல்றேன் ஆமா, பொள்ளாச்சியில உடனடியாக சிபிஐ விசாரணை எடப்பாடியார் தான் கொடுத்தாரு, பரிந்துரை பண்ணாருங்கிறேன். இப்போ உடனே பொள்ளாச்சி மட்டும் உடனே நடவடிக்கை எடுத்தீங்களான்னு கேட்குறீங்க. ஆமா சார் எடுத்தேங்கிறேன். இப்போ மட்டும் இந்த வழக்கு எங்க நடவடிக்கைன்னு கேட்டா எதுக்கு அவசரப்படுறீங்க? பொறுமையா இருங்கிறீங்க. பொள்ளாச்சி வழக்குல நீங்க திரும்ப சரி சார். இப்போ என்னன்னா எதிர்கட்சின்னா வந்து போராட்டம் பண்ணா ஏன் உங்களுக்கு அவசரம்ங்க? போராட்டம் அறிவிக்கலன்னா எதிர்கட்சியா செயல்படலையே நீங்க? இல்ல கேளுங்க, எதிர்கட்சியா நீங்க செயல்படலையே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு, அதை வச்சு ஒரு 2 நாள் இப்படியே தானே சார் நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது? நோக்கம் சந்தேகிட்டேன் சார். நான் வழக்கு விசாரணை பிரச்சனைங்கிறோம், தவற மறைக்கிறீங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு மேல நீங்க வந்து அரசை நம்பாம, காவல்துறை நம்பாம இந்த அரசுக்கு எதிராக போராடும் போது இயல்பாவே ஒரே நான் இன்னும் உங்களுக்கு வெளிப்படையா சொல்லிடுறேன் சார். 68 பேர் விஷச்சாராயம் குடிச்சு, அதுவும் காவல் நிலையத்திலேருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி வித்தாங்க. அதில் துடி செத்தான் சார். அப்போ சாயங்காலம் கலெக்டர் வந்து சாவு வந்து அதனால இல்லை, அவங்க தனிப்பட்ட உடல்நிலை காரணத்தினால சாவு அப்படின்னு கலெக்டர் அதுக்கு முந்தின நாள் சொல்கிறாரு சார். அடுத்த நாளைக்கு அது பொய்ன்னு தெரியுது சார். ஒரு 10 வயசு பொண்ணு அண்ணா நகரில் கற்பழிச்சதுக்கு அவங்க அப்பா அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் பண்ணும்போது போலீஸ்காரங்க அவங்க அப்பா அம்மா மிரட்டுறாங்க சார். ஹைகோர்ட்டை சூமோட்டோவாக வந்து எடுத்து அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு விசாரணைக்கு பரிந்துரை பண்ணுது. உச்சநீதிமன்றம் போய் சிபிஐ இதை விசாரிக்கக்கூடாதுன்னு வாதிடுற கட்சி சார் இந்த திமுக. இந்த வாதிடுற அரசு இந்த திமுக அரசு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போது அந்த பொண்ணே வந்து ஒருத்தர் சார்ட்டன்னு ஒருத்தர்கிட்ட பேசினாருன்னு எஃப்ஐஆரில் கொடுத்தது இல்லை, பதில் கொடுத்துட்டாங்க, அந்த பொண்ணு ஏற்றுக்குச்சு அந்த பதில், அதுவும் சொல்லாமல் எல்லாம் முடிஞ்சிச்சு, நடவடிக்கை எடுத்தாச்சு சார், நீங்கள் எதுக்கு போராடுறீங்கன்னு கேட்குறீங்க. நல்ல பிரமாதமாக இருக்குது சார். நான் சொல்ல இல்லை வேணாம், இது ரொம்ப பிரமாதமான விளக்கமாக இருக்குங்க. இந்த விளக்கத்தை தான் அமைச்சர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் கொடுக்குறாங்க. ஏற்புடையதா இருக்கான்னு மக்கள் முடிவு பண்ணிக்கிறாங்க சார். நீங்க ஒரு சந்தேகம் எழுப்புறீங்க அப்படின்னா அந்த சந்தேகம் ஏன் அந்த சந்தேகம் வருது? இன்னொரு திருத்தம் இல்ல ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் இன்னொரு திருத்தம். சந்தேகத்தையும் குற்றச்சாட்டு பாருங்க, இன்னொரு திருத்தம் சார். சந்தேகம் நாங்க எழுப்பல சார். அந்த எஃப்ஐஆர்ல அந்த பொண்ணு சொன்னது ஏன் இன்னும் அதுக்கான விளக்கம் இல்ல, அந்த விசாரணை சரியில்லை, அந்த பொண்ணு ஒத்துச்சு சார். சரி சார் விடுங்க சார், எனக்கு இல்ல நான் கேட்கிறேன். அந்த பொண்ணு ஒத்துச்சு, அந்த பொண்ணு ஒத்துக்குச்சா சார்? பதில் இருந்தா கேட்டு போடுங்க சார். ஆணையர் சார் ஒரு நிமிஷம், இந்த மாதிரி ஒரு நிமிஷம், இந்த மாதிரி அதிமுக ஏன் சந்தேகப்படுது? ஒரு நிமிஷம் சார், நான் கேக்குறது அதிமுக ஏன் சந்தேகப்படுது? ஏன்னா அதோட அடிப்படை அதுதான். 2 பேர்னால ஒருத்தர் எதிர்க்க முடியலன்னு சொல்லி அந்த பொண்ணு இன்னும் குற்றச்சாட்டுலாம் இங்க பாருங்க. நான் இது வரைக்கும் இங்க பாருங்க, இது வரைக்கும் கொஞ்சம் தயவு செஞ்சு இல்ல தயவு செஞ்சு தவறா நினைச்சுக்காதீங்க. நீங்க முதல்ல இருந்து ஒரே முடிவோட தான் இருக்கீங்க. ஒரு குற்றவாளி தான் எடுத்தது சரிங்கிற முடிவுல தான் இருக்கீங்க. இல்ல அதே இந்த கேள்வியே 15 தடவை கேட்டீங்க, நானும் 15 தடவை பதில் சொல்லிட்டேன். எஃப்ஐஆர்ல அந்த பொண்ணு கொடுத்த குற்றச்சாட்டு தான், அதன் அடிப்படையில் தான் பொது வழியில் என்ன பேசணுங்கிற நாகரிகம் இருக்கு.
இது முதல்ல செஞ்சாலு, ரெண்டாவது இருந்தவன் வேறு. அதை தான் நீங்கள் எஃப்ஐஆர் கேவலமாக எழுதி கெடுத்து விட்டு அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரையும் கூட அசிங்கப்படுத்திட்டீங்க. இந்த முதல்ல செஞ்சதை மறைக்கிறதுக்காகத்தான். அதை எழுதுனா வந்து அந்த பொண்ணை மருத்துவ பரிசோதனை கூட்டு போனால் அது தெரியுங்கிறதுக்காக தான் அதை மறைச்சிருக்கீங்க. அதுக்காக தான் அந்த பொண்ணை மருத்துவ பரிசோதனை கூட்டு போல. இவ்வளோ திட்டமிட்டு இந்த மறைச்சே ஆகணுங்கிறது அரசியல் அழுத்தம்ங்கிறது குற்றச்சாட்டு. இதை விசாரிச்சா தானே தெரியும். பண்ணுங்கன்னா அப்படியே பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, இப்போ இந்த விவகாரத்தில் அதிமுக மால்ல ஒரு போராட்டம் மாதிரி முன்னெடுத்தீங்க, தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க. ஐடி விங் வந்து இதை பெரிய அளவுக்கு அரசுக்கு எதிரான ஒரு போராட்டமும் முன்னெடுக்கிறீங்க. ஸோ இந்த விசாரணை அதிமுக இந்த விசாரணை நிறைவாக என்ன மாதிரியான எப்படி போகணும்னு எதிர்பார்க்குதுன்றத சொல்லிட்டீங்கன்னா. இதில் நிறைய இருக்கு. கவர்னர் போனார், அது மாணவர்கிட்ட தனித்தனியாக பேசினார். சார் இது முதல் சம்பவம் இல்லை சார். எப்போல்லாம் திமுக வருதோ அப்போல்லாம் அண்ணன் வச்சது மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. 97 உங்களுக்கு ஞாபகம், 1997 டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் நினைக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆசிரியர் ஒரு மாணவருக்கு தனி வகுப்பு எடுக்கலாங்கிற ஒரு ரூல் இருக்குது. அதில் அப்போ ஒரு மாணவியை தனியாக வகுப்பு எடுக்கும்போது ரூம் கதவை சாத்தி அந்த ஆசிரியர் ரூம் கதவை சாத்தினோடனே அந்த மாணவி கத்தி கூச்சலிட்டு 2வது மலையில் குதிச்சிருன்னு சொல்லி அந்த ஆசிரியர் வந்து வேலையை விட்டு அனுப்பப்பட்டார். 97 நடந்தது. திமுக வரும்போது தான் சார் இந்த மாதிரி தைரியம் நிறைய பேருக்கு வருது, ஏன்னு தெரியல. அடுத்தது கவர்னர் வந்து இருக்கார், விசிட் பண்ணிட்டு போயிருக்காரு. NCW வந்திருக்கு. அடுத்து SIT இன்வெஸ்டிகேஷன் எந்த லெவலுக்கு எங்கே ஆரம்பிக்கிறான்னு போகணும். எல்லாம் கவனிச்சிட்டே தான் இருப்பான். எடப்பாடி அதான் சொல்லியிருக்காரு, கவனிச்சிட்டே தான் இருப்பான். கண்டிப்பாக அந்த பொண்ணு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சிருக்கோம். நன்றி. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. SVC ஆதித்ரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.